சமூகத்தை சேர்ந்தவருடைய பேர் தான் நிறைய அடிபடுது. முஸ்லிம்களுடைய பேர்ல புகார் ஸ்டேஷன் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஜெயில ஒரு கைதில் இருக்காங்க, அந்த 40% முஸ்லிம்கள் உள்ள இருக்கான். ஒரு ஸ்டேஷன்ல 100 எஃப்ஐஆர் 40% எஃப்ஐஆர் முஸ்லிம்கள் நிறைய இருக்கு. ஒரு காலேஜ்ல 2000 பேர் படிக்கிறாங்கன்னா அதுல ஒரு 2000 ஒரு காலத்துல கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 500 மேற்பட்ட இஸ்லாமிய மாணவ பெண்கள் காவல் கட்சிக்காக வாழ்ந்துருக்காங்க. இப்படி வாழ்க்கையில ஒழுக்கமா வாழ்க்கை முஸ்லிம் சமூகம்னா எந்த ஒன்றையும் அடிப்படையை கற்றுக்கொள்ளாம ஏதோ வாழ்க்கைனா ஒரு முஸ்லீம் அடையாளமான வாழ்க்கை நடத்த இல்லாம போய்விடாது. அதனால சொன்னாங்க அது குர்ஆன் புத்தகம் குர்ஆனில் எப்படி கையாளுதோ அப்படியே பாதிக்கப்படுகிறது. நம்ம சமூகம் குர்ஆன் எப்படி வச்சிருக்கு, ஒரு மௌனம் எடுக்கிறாங்க, நவராத்திரி எடுக்கிறாங்க, அதோட குர்ஆன் ஏற்படுகிறாங்க. குர்ஆன் என்பது வாழ்நாள் கொடுத்த ஒரு நூலை தொடர்ந்து பயிற்சி வெளிவர வேணும். ஒரு நாளை கடப்பதற்குள் அந்த குர்ஆன் ஒரு நற்செய்தியை படித்து அந்த நற்செய்தியின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்த தவிர எதிரையும் முன்னவர் நடுத்தருவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியத்துவம் தர வேண்டிய சமுதாயம் முக்கியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும், அதிகாலையில் ஸ்கூல் கொடுத்துவிட்டு தன் பிள்ளைகளின் ஸ்கூல் குறித்து தயார்படுத்திவிட்டு காலையில் பள்ளியோடு போகக்கூடிய அந்த பிள்ளைகளை ஸ்கூல் கையோடு பள்ளியோடு அனுப்பி வைக்க வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்குது, அது தான் இருந்தது. பெற்றோர்கள் ஸ்கூல் கொடுத்தார்கள், அந்த பிள்ளைகளின் தொலை வைத்தார்கள், பள்ளிக்கூடத்தை காட்டினார்கள். இன்று உள்ள காலம் 8 மணி வரைக்கும் பெற்றோர்கள் தூங்குகிறார்கள், 8 மணி வரைக்கும் பிள்ளையை தூங்குவது. அதற்காக வேக வேகமா அந்த குழந்தைகளை எழுப்பி ஆட்டி மூஞ்சி தள்ளி தருவாங்க. அந்த குழந்தைகளை ஒரு நிம்மதியான சூழல் அவங்க தயார் பண்ணி அவங்க ஸ்கூல் அனுப்புற அந்த சூழலுக்கு மிக மோசமான சூழல். குர்ஆனை ஓடிவிட்டு அதாவது தீனை கற்றுவிட்டு அதாவது தன்மாக்களை படித்துவிட்டு பள்ளிக்கூடம் போன ஒரு காலம் இருந்தது. இதெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிச்சு வாவாவது கிடையாது, அதாவது கலாம ஒரு 2 வகையும் ஒன்று கிடையாது. குர்ஆனை பார்ப்பதும் கிடையாது, குர்ஆனை பார்த்தார்கள், குர்ஆனை கூறார்கள், குர்ஆனை ஓடார்கள், ஏதோ மாற்றார் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போவது போல நம் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வெளிக்காட்டுகிறது முக்கியத்துவம் தர வேண்டிய இந்த சமூகம் மற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைதான் அல்லாஹ் ரசூல் வன்மையாக கண்டிக்கிறார்கள். குர்ஆனை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுவான், அப்பதான் இந்த குர்ஆன் இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம். குர்ஆனை சிந்திப்பதை அறிவுரைகள் யாரும் இல்லையா என்றெல்லாம் அல்லாஹ் பல கேள்விகளை குர்ஆனில் எழுதுகிறார். இந்த உலக வாழ்க்கையை நம்மை நாம் தேர்த்தி கொள்ளாவிட்டால், ஆத்ம விஷயத்தை நம்மை நாம் விழிப்புணர்வுபடுத்திக் கொள்ளாவிட்டால் நாம் ஒரு முஸ்லிமாக வாழ்வோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறை எப்படிப்பட்டது, ஒரு துணிமலை வைத்த ஒரு பொம்மை போடுதான். அந்த பொம்மைக்கு என்ன தெரியும், ஒரு மருந்து தெரியாது. சடையை போட்டு சடையை மாறிக்கும், குறைய கடையில குறைய கடிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொம்மைக்கு குறை தெரியுமா, கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த பொம்மைக்கு டான்ஸ் மாட்டி விடுவான். அந்த பொம்மை ஏதாவது சொல்லுவான், ஏன் குறை கட்டினா குறைவே கட்ட மாட்டேங்குது, கொஞ்ச நேரத்துக்கு மாத்தி டான்ஸ் போடுவீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு நெகிழ்ச்சி வாங்கி வச்சிருந்தா இதே பொம்மை கேட்டார். அது பேசும் திறன் நடந்தது, அது அறிவு திறன் நடந்தது, ஒண்ணுமே போல விடாது. அதை கொண்டு ஒரு விழிப்புணர்வு தான். இப்படி யாரை வாங்க இந்த பொம்மை போல் நீங்க இருப்பீங்க. முஸ்லிம் சமூகம் ஒரு பொம்மைகளாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. முஸ்லிம் என்ற போதைக்குள் எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லை, எந்த ஒரு குர்ஆனுக்கும் மனம் இல்லை, உள்ளத்தில் எந்த குர்ஆனுக்கும் மனம் இல்லை. ஒரு தொழுகை தெரியல, ஒரு சுத்தத்துக்கு தெரியல, குளிப்பின் சார்ந்து தெரியல, குளிக்க தெரிஞ்சாலும் குளிப்பின் சார்ந்து எப்படி குளிக்கின்ற முறை தெரியல, எதுவுமே தெரியாம முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்திலே ஒரு பொம்மைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ல அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுவான், வராதையும் வராது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் வருத்தம் அடையாதீர்கள், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மை அல்லாஹ்வுக்காக முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறார். கல்விக்கு முக்கியத்துவம் கொடு, மாற்ற சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. ஏனோ நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ் பிரிவு காண்பிக்கிறார். பெருமக்கள் எழுதுகிற போது அழகாக சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா, 4 விஷயங்கள் இந்த உம்மத்தை வீணாக்கினால் இந்த உம்மத்தை நீங்கள் அழிய எழுதுவார்கள் என்று சொல்வார்கள். 4 விஷயம் என்ன? முதல் செய்தி, காரணத்துக்காக யார் கவனம் செய்ய தவறிட்டார்களோ இந்த உலகம் அழிவுக்கு உள்ளாக்கப்படும். 2வது செய்தி, குர்ஆன் செய்தியை யார் ஓடுவதற்கு தன்னை தூரமாக்கிக் கொண்டார்களோ இந்த உலகம் அழிவுக்கு உள்ளாக்கப்படும். 3வது செய்தி, மாற்ற உலமாக்கள் யார் அவமதிப்பார்களோ இந்த உலகம் இந்த உம்மத் விதாயத்தை தராவத்தை நோக்கி பயணிக்கும், வழிகட்டு போகும் என்று சொல்வார்கள். 4வது செய்தி, மாற்ற கல்வி யார் கற்றுக்கொள்ளவில்லையோ அந்த உம்மத் வானாளிலே வெற்றி பெறாது, எழுச்சி பெறாது, அந்த உம்மத் கடமையில் உச்சரிக்க இருக்கும் என்பதை எத்தனையோ பெருமக்கள் தங்கள் கிதாபுகளை எழுதுகிற போது இந்த 4 செய்தி முக்கியத்துவப்படுத்தி சொல்வார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். காலம் முழுக்க தவாப் செய்ய வேண்டிய ஒரு பகுதி, அந்த ஒரு நாள் தவாப் என்றாலே உலகம் அழிவு என்றாலும் கற்பனை ஆயிடும். கொரோனா காலத்தில்